ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கேருந்து பேசுகிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதி. நமக்கு சீர்காழி வட்டம் கொள்ளிடம் ஒன்றியம் ஆனைக்கார சத்திரம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம் ஆங்கிடிப்பள்ளம் கல்லர் தெருவிலேருந்து பேசுகிறோம். நம்ம ஊரில் ரோடு கடந்த ஒரு 7 வருஷத்துக்கு மேலே இப்படி தாங்க இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நம்மளும் 3 மனு கொடுத்துருக்கோங்க. 3 மனு கொடுத்துருக்கோம். இப்போ நான் சைடில் காமிப்பேன் பாருங்கள், ரோடை கல்லுலாம் எப்படி பேர்ந்ததை பாருங்க. இது மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம 3 மனு கொடுத்துட்டோம். 7 வருஷத்துக்கு மேலே அது இது வரைக்கும் இந்த ரோட்டுக்கான ஒரு நடவடிக்கை, ஒரு முடிவு எதுவுமே வரவே இல்லை. லாஸ்ட்டு மனு கொடுத்து கூட 1 இயர் ஆகுதுங்க. 1 இயர் ஆச்சு. 1 இயர் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் வந்தாங்க, ரோடெல்லாம் அளந்தாங்க. இது வரைக்கும் என்ன ஆச்சுன்னு அதுக்கான முடிவும் தெரியலை. நம்ம மனு கொடுத்து வெறுத்து போயிடுச்சுங்க. நமக்கு நம்ம ஒரு சட்டமன்ற தொகுதி உறுப்பினர், ஊராட்சி தலைவர் எல்லாத்தையும் எதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிறோன்னா, நமக்கு ஒரு நல்லது செய்வாங்க அப்படின்ட்டு தான் நாம் தேர்ந்தெடுத்து எல்லாம் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் நம்ம எழுதி கொடுத்து ஒரு ரோடு கூட வரலன்னு நமக்கு எப்படிங்க வர எலெக்ஷனில் ஓட்டு போட தோணும்? ஏன்னா 2 எலெக்ஷனாக பார்த்துட்டோம். 2021 எலெக்ஷன் வந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டோம், அப்போயும் ரோடு போடல. 2021 எலெக்ஷனுக்கு அப்புறமும் பார்த்துட்டோம், அப்போயும் ரோடு போடல. சரிங்க, சைக்கிளில் வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஓரமாக தான் வருவாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே பயம். எங்கே நம்ம நடுவில் போனால் கல் பரட்டி விட்டு கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி 2 பேர் கீழே பரட்டி விட்டு விழுந்துட்டாங்க. விழுந்து ஒரு பையனுக்கு உதட்டில் தையல், நெத்தி புருவத்தில் தையல். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அந்த தழும்பு எல்லாமே அப்படியே இருக்கும். அது மாதிரி இன்னொரு பையனுக்கு கை ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியாம இவன் வீடியோவுக்காக சொல்கிறான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நாங்கள் பொய் சொல்லணுன்னு எங்களுக்கு இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு சப்போஸ் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நேரில் கூட வந்து பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கல்லுலாம் எப்படி பேர்ந்துருக்குன்னு, பள்ளமாக இருக்குன்னு. அதுமாரி 2-3 பேர் விழுந்துருக்காங்க. விழுந்து நம்மளும் இப்போ போடுவாங்க அப்போ போடுவாங்கன்ட்டு 3 மனு கொடுத்து வெயிட் பண்ணி பார்த்துட்டோம். ரோடாக அளந்துட்டு போனாங்க. அளந்துட்டு போனதுக்கு என்ன முடிவு என்னன்னு தெரியலை. ஒன்றும் இல்லைங்க, நம்ம சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராம பஞ்சாயத்து, அதாவது ஊராட்சி 83 இருக்குதுன்னு நான் செக் பண்ண வரைக்கும் அது வந்துச்சு. 83 ஊராட்சி. 83 ஊராட்சிக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிறவங்க ஒரு நாளைக்கு ஒரு ஊராட்சிக்குங்க. மொத்தம் நம்ம 5 வருஷத்தில் 1825 நாள் இருக்குது. 1825 நாளில் வெறும் 80 நாள் 80 ஊராட்சிக்கு. இல்லை நீங்கள் வருஷத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா கூட, ஏன்னா ஒரு கிராமம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ப்ராப்ளம் வரதில்லை, வருஷம் வருது. வருஷத்துக்கு 365 நாள்னா 365 நாளில் ஒரு 80 நாள் ஒரு ஊராட்சிக்கு வந்துட்டு போனாலே இறங்க கூட வேணாம். ஊராட்சிக்கு வந்துட்டு போனால் நம்ம ரோடு எப்படி இருக்குது, அங்கே லைட்டு வசதி, குடிநீர் வசதி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி 365 நாள் இருக்குது. 365 நாளில் 80 நாள் ஊராட்சி, அதாவது சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் பார்த்துட்டு போகலாம். சும்மா ஒரு விசிட் பார்த்துட்டு போனால் என்ன ப்ராப்ளம் ஏதுன்னு தெரியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வராங்க. ஊராட்சி மன்ற தலைவர், வார்டு மெம்பர் எல்லாத்தையும் போடுறீங்க. நீங்கள் ஊராட்சி மன்ற தலைவருக்கு சொல்லி அவங்கள விட்டு மேற்பார்வை, எங்கள் வாரத்தில் ஒரு நாள், இல்லை மாதத்தில் ஒரு நாள் அதுமாரி போங்கன்னு, இல்லை வருஷத்தில் ஒரு நாள் போய் பார்த்தீங்கனாலே எவ்வளோ கிராமம் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு ஒரு நாள், இல்லை ஒரு கிராமத்துக்கு ஒரு வாரம். ஏன்னா 365 நாள் வருது. ஊராட்சி தலைவர் அவங்களுக்கு உட்பட்ட கிராமங்களை மட்டும்தான் பார்க்குறாங்க. அந்த கிராமத்துக்கு இவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி போய் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு வாட்டி பகலில் போனீங்கன்னா இன்னொரு வாட்டி நைட்டில் போங்க. ஏன்னா பகலில் மட்டும் போனால் ரோடு வசதி, தண்ணி வசதி அதுதான் தெரியும். நைட்டில் போனால் லைட்டு வசதி அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். எல்லாத்தையும் சொல்லி ஒரு கோஆர்டினேட் பண்ணாலே நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வருஷம் அதான் நம்ம ஊரில் எல்லாருமே சேர்ந்தே முடிவு எடுத்தது என்னன்னாங்க, எலெக்ஷன் யாருமே ஓட்டு போட வேணான்னே முடிவு பண்ணிட்டாங்க நம்ம ஆங்கிடிப்பள்ளம் கிராமத்தில். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஏமாற்றம் தான் மிச்சமே. நமக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டுது. நீங்கள் இதில் பார்க்குறப்ப கூட வண்டி ஒன்று மோதுற மாரி கூட வந்திருக்கும். அது எப்படின்னா, நம்ம தான் ஒரு பக்கமாக தான் போக முடியுது. நடுவில் போனோன்னா தடுமாறி விழுந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும். அதுமாரி இருக்கக்குள்ள நம்ம எப்படி நடுவில் போகிறது? ஒரு ரோட்டில் போகிறதுக்கு அச்சமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா அது வண்டி ஓரம் மணிக்கு தான் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா
6 மணிக்கு மேலே தான் மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் வரமாட்டாங்க. நம்ம ஊரில் பகல்லே வரமாட்டாங்க. ஏன்னா பகலில் இதுமாரி வந்தால் தடுமாறி விழுந்துருவோமோங்கிற ஒரு பயத்துலேயே நடந்து வராங்க எல்லாம். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ நான் ஈவினிங் டயத்தில் தான் எடுத்தேன். எதனால் எடுத்தேன்னா, நம்ம ஊரே இருட்டில் தாங்க கிடக்கு 7 வருஷமாக. நம்ம ஊருக்கு ஒரு லைட்டு வசதி, ஒரு குடிநீர் வசதி, ரோடு வசதி எதுவுமே இல்லாதப்ப நம்ம எங்கேருந்துங்க நம்ம வெளிச்சத்துக்கு வர்றது? 7 வருஷமாக கிடக்குங்க. ஒரு வெளிச்சமே வர மாட்டேது. இந்த ரோடுக்கும் சரி, லைட்டுக்கும் சரி, எதுக்குமே நமக்கு வெளிச்சமே வர மாட்டேதுங்க. நம்ம மனு கொடுத்து வெறுத்து போயிடுச்சு நமக்கே. அதனாலே நம்ம ஊரில் எல்லாருமே, மக்கள் எல்லாருமே, நம்ம ஊரில் ஒரு 1000 ஓட்டுக்கிட்ட இருக்குது. 1000 பேருமே என்ன சொல்கிறாங்க, நம்ம எலெக்ஷனுக்கு ஓட்டு போடவே வேணாம், ஓட்டு போடவே போக வேணான்னு தான் சொல்கிறாங்க. பின்ன வேறு எப்படிங்க தோணும்? எல்லாத்துக்குமே எவ்வளோ எலெக்ஷனு ஓட்டு போடுறோம், 7 வருஷத்துக்கு மேலே இப்படி இருக்குது. நம்ம பிள்ளைங்க இந்த தெருவில் எந்த பிள்ளைங்க வந்தாலும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தான். ஒரு பசங்க இதுமாரி கீழே விழுந்து அடிபட்டாங்கன்னா, இப்போ நம்ம வீட்டு பிள்ளைங்க அடிபட்டால் நம்ம வீட்டு பிள்ளைக்கே அடுத்தது அதான் நிலமை. அப்படி இருக்கக்குள்ள நமக்கு எங்கேங்க ஓட்டு போட தோணும்? இல்லைண்ணே, சரிங்க, ப்ரெஸ்ஸெல்லாம் கூப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு தான் ஆசை. யாரையுமே கூப்பிட முடியல. அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாம் பார்க்குற எல்லாம் இது உங்கள் ஊர் பிரச்சனையாக நினச்சி நீங்கள் வெளியில் சொன்னீங்கனாலே போதும், எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும். எங்கள் ஊர் இருட்டிலேருந்து வெளிச்சத்துக்கு வர உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நீங்கள்